இந்தியாவிற்கு ஆறு தழுவி கண்ணீரோடு வரவேற்ற சக வீரர்கள், நண்பர்களின் அரவணைப்பில் நெகிழும் வினேஷ் போகத். பவானி ஆற்றின் உபரி நீரை ஏரிகள், குளங்கள் உட்பட 1000க்கும் அதிகமான நீர்நிலைக்கு கொண்டு செல்லும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 50 லட்சம் மக்கள் பயன்பெற ஏற்பாடு. அமைச்சர் உதயநிதி சொன்ன நீட் தேர்வு ரத்துக்கான ரகசியம் எப்போது வெளியே வரும்? தஞ்சை அருகே மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சென்னையில் தாம்பரம் மார்க்கத்தில் மின்சாரம் ரயில் சேவை ரத்து தொடர்வதால் பயணிகள் அவதி. சிறப்பு ரயில்களும் தாமதமாக இயக்கப்படுவதால் கூட்ட நெரிசல். சிவகங்கை காளையார் கோவில் அருகே ரவுடியை காலில் சுட்டுப் பிடித்த காவல்துறை. வாகன தணிக்கையின் போது தாக்குதலில் ஈடுபட்டதால் தற்காப்பிற்காக சுட்டதாக காவல்துறை விளக்கம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே கோயில் கோடை விழாவில் சகோதரர்கள் 2 படுகொலை, ஒருவர் காயம். கொலையில் தொடர்புடைய 4 பேர் தலைமறைவு. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தால் உடனே 1000 ரூபாய் கிடைக்கும் என சமூக வலைதளங்களில் பரவும் வதந்தி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இன்று முதல் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக தகவல் பரவியதால் திருச்சி, விருதுநகர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்த பெண்கள். வீட்டுமனை ஒதுக்கீடு ஊழல் புகாரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த ஆளுநர் ஒப்புதல். அரசியல் ரீதியான நடவடிக்கை என போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு. நீலகிரி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் அறிவிப்பு. கனமழையால் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் சரிந்து விழுந்த அடுக்குமாடி கட்டிடம். 4 மாடி கட்டிடத்திலிருந்து 15 பேர் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதால் உயிரிழப்பு தவிர்ப்பு. விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லருக்கான ப்ரமோவுக்கான வீடியோ வெளியீடு. ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்துள்ள ட்ரெய்லர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. மேற்கு மண்டல மக்களின் அரை நூற்றாண்டு கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடக்கம். 1916 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 53,360 ரூபாய்க்கு விற்பனை. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 91வது பிறந்தநாள் விழா. முரசொலி அலுவலகத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவ மாணவி உயிரிழந்ததை கண்டித்து தமிழகத்தில் வெடிக்கும் போராட்டம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மாணவர்கள் வேலை நிறுத்தம். அண்ணாமலை போராட்டம் அறிவித்ததால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கப்படவில்லை. போதுமான தண்ணீர் வந்ததால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டதாக அமைச்சர் முத்துசாமி விளக்கம். பீகாரில் கட்டுமான பணியின் போது 3வது முறையாக இடிந்து விழுந்த மேம்பாலம். 1710 கோடி ரூபாய் மதிப்பிலான பாலம் கட்டுமான பணியின் போது ஊழல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. பாரிஸிலிருந்து டெல்லி திரும்பிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் டெல்லி விமான நிலையத்தில் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.